எனக்கு இங்கே மேடைக்கு வந்த பிறகு தான் தலைப்பே தெரியும். ஏன்னா அழைப்பிதழ் சேரல. நான் ஏதோ பொதுவாக பேசிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே பார்க்கும்போது தான் சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிற தலைப்பு இருந்துச்சு. எப்பவுமே பேச்சாளர்கள் தலைப்பு பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. நான் இந்த தலைப்பை பார்த்ததையும் நான் படிக்கும்போது 4ஆம் வகுப்பில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ தான் முதலாக கட்டுரை எழுதுகிறோம், கடிதம் எழுத பழகிறோம். எங்கள் ஆசிரியர் 2 தலைப்பில் கட்டுரை கொடுத்து படிச்சுட்டு வாங்க, இது பரீட்சைக்கு வரும், இதில் ஏதாவது ஒன்று தான் வரும், அதனால் 2ஐயும் தரோவாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு. ஒன்று பசுமாடு, இன்னொன்று தென்னை மரம். எனக்கு 2 கட்டுரையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் பசுமாட்டை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே கேட்ட கட்டுரை என்ன தெரியுங்களா? தென்னை மரம் பற்றி கட்டுரை வரைகன்னு கேட்டிருக்குது. நான் படிச்சுட்டு வந்தது பசுமாடு. நான் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதிட்டே வந்தேன். பசுமாடு சாந்தமானது, பால் தரும், கோமாதாவாக அதை வழிபடுவார்கள், நல்லா எழுதிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த கட்டுரையை முடிச்சோம் பாருங்க. இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கொண்டு போய் கட்டுவார்கள் அப்படின்னு முடிச்ச. நீங்க நம்ப மாட்டீங்க, 10க்கு 8 மார்க் போட்டாங்க. 10க்கு 8 மார்க்கு. இப்போ நான் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். என் வகுப்புலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு 5 வயது முதல் 60 வயது வரை விரும்பக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட்டு. அதனால் நான் கிரிக்கெட் பற்றி ஒரு குறிப்பு எழுதுன்னேன். எல்லா மாணவர்களும் பேப்பர், அடிஷ்னல் பேப்பர் வாங்கி பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் எழுதாமையே இருக்கிறான். நான் யோசிச்சு அவனுக்கு கிரிக்கெட்டு பிடிக்காது போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எழுதிட்டே இருந்தாங்க எல்லாரும். சரி, நேரம் முடிஞ்சதம்மா, எல்லாரும் பேப்பரை கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் இவன் குனிஞ்சு என்னமோ எழுதுனான். சரி, அவன் பேரை தான் எழுதுறானோ என்னமோ நினச்சி அந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முதலால் அவன் பேப்பரை எடுத்து திருத்தலான்னு போகிற ஒரே வரியில் எழுதியிருக்கிறான் பாருங்க. மற்றவங்கெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அவன் ஒத்த வார்த்தையில் எழுதியிருந்தா, இன்று மழையின் காரணமாக ஆட்டம் ரத்து அப்படின்னு எழுதுனான். நீங்கள் மார்க் போடாமல் இருக்க முடியுமா? போட்டுத்தானே ஆகணும். அப்போ நான் யோசித்தேன், அன்னைக்கு நான் எப்படி மார்க் வாங்கினேன் அதே மாதிரி அவனுக்கு 10க்கு 10 மார்க் போட்டேன். ஆக எனக்கு இந்த தலைப்பை பார்த்ததையும் தலைப்பை பற்றியெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே பேச்சாளர்கள் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு நுட்பமான ஒரு பொருள் பொதிந்த ஒரு கருத்து இருக்குதுங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம பழமை, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் என் தம்பி பேசும்போது சொன்னால் கூட்டு குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இழந்திருக்கிறோம். அந்த இழந்ததில் நம்ம மகிழ்ச்சியையும் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நாங்கள் சொன்னாங்கல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நாங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சிரிக்கிறோம், எத்தனை பேர் சிரிக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு 200 முறை யார் சிரிக்கிறாங்கன்னா பிறந்த குழந்தை தான் சிரிக்குதா. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதா. எந்த காரணமும் அதுக்கு தேவையில்லை. ஒரு கிளுகிழுப்பையை கொண்டு போய் இப்படி ஆட்டுனா கெக்க கெக்கன்னு சிரிக்குது, ஒரு கிச்சு 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 கிச்சுனா கெக்க புக்கேன்னு சிரிக்குது. ஏங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். அந்த குழந்தை தாங்க வளர்ந்து இன்னைக்கு குமர பருவத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த 200 முறை சிரித்த குழந்தை தானே நாம் இன்னைக்கு. இப்போ நாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிரிக்கணும்? சிரிக்கிறோமா? அதே கணக்கெடுப்பு தான் சொல்லுது, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, சிரிப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஏன் முன்னோர்கள் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க தெரியுமா? வாய் விட்டு சிரிச்சோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை தசையும் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சதுன்னா மாரடைப்பு வராது அப்படிங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பார் அடைப்புனாலே மாரடைப்பு வருதுங்களா இல்லையா? ஒரு நாள் பார் அடைக்கிறேன்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்துடுது. அப்போ குழந்தையா இருக்கும்போது சிரிச்ச நாம இன்னைக்கு சிரிக்க மறந்து இருக்கிறோமே, என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா. ஏன் தெரியுமா? அவனுடைய அப்படியே அந்த மன உளைச்சலுக்கு ஒரு விடிவு தேடுவா. எங்க போவான் தெரியுமா? லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் வச்சிருக்காங்க. அதுல போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு ஆளா உட்கார்ந்து கெக்கப்புக்கன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாடுகளில். இன்னைக்கு நடக்குது. ஆனா நம்ம நாட்டில் தாங்க நம்ம வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம தொலைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ மோகன சுந்தரன் சொல்லும்போது நீங்கள் கேட்டீங்க, எங்கள் அக்கா வந்து அப்படியே சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, அது பெண்களில் நகைச்சுவையோடு பேசுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எங்கள் அக்கா அப்படி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நகைச்சுவையை நான் எங்கிருந்து எடுக்கிறேன் தெரியுங்களா? வெளியிலெல்லாம் நான் தேட மாட்டேன், என் வீட்டிலிருந்து தான் நகைச்சுவையை எடுப்பேன். எனக்கு கல்யாணமான புதிதில்லைங்க, எங்கள் அப்பா வசதி வாய்ப்பில்லை. எனக்கு என்னை கட்டி கொடுக்கும்போது எங்கள் அப்பா ஒரு TVS 50 செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அவர் வசதிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஒரு TVS 50 செகண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது 25 போகிறதே பெருசு. அதில் என்னையும் பேர் உட்கார வச்சுட்டு ஓட்டணுமா பாரு. அதுக்கு ஒருத்தர் கை தட்டுறாரு, சார் இந்த உருவத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க சார், இன்னைக்கு தான் இப்படி இருக்கிற, அன்னைக்கெல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருந்தேன் சார். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்லி வைப்பங்களே, அப்படிதான் இருந்த. என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? ஓட்டிட்டு போனோம். நாங்கள் கிராமம், குக்கிராமம் எங்கள் ஊர். வண்டி தடம் தான் அன்னைக்கெல்லாம். அந்த வண்டி தடத்தில் இந்த வண்டியை ஓட்டிட்டு போனாரா, என்னாச்சு தெரியுங்களா? 10 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரருக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபம். உடனே கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டார். நான் சுதாகரிச்சுக்கிட்டேன், ஓ மனுஷ கோபத்தை வெளிப்படுத்துறாருன்னு சுதாகரிச்சுட்டு பதில் சொன்னேன். ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தமுங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் கொழுந்தனாருங்க, இது என் பெரிய நங்கையா, இது சின்ன நங்கையான்னு சொன்ன பாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷ கோபத்தை எல்லாம் மறந்து வண்டி ஓட்டுறதையும் கூட நிறுத்திட்டு கலகலன்னு சிரிச்சாருன்னு சொன்னா, வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. என்னைக்காவது நம்ம வீட்டில் யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இல்லை உங்க வீடுகள்ல எப்படின்னு தெரியல, எங்க வீடுகள்லாம் பாங்க, சாப்பாடு போடும்போது எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாட்டில் கல் இருந்தாலும் கோபம் வரு, தலைமுடி இருந்தாலும் கோபம் வரு. அது இருந்ததுன்னா ஒரே சத்தம் போடுவார், என்ன இது முடியெல்லாம் போட்டு சாப்பாடு ஆக்கி இருக்கிற அப்படின்னு கோபப்படுவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கும் அதை ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன். ஒரு சமயம் அந்த மாதிரி முடியல சாப்பாட்டில் முடி இருந்ததுன்னு வைங்க, கோபிக்காதீங்க, அதை அப்படியே கையில் எடுங்க, வீட்டுக்காரம்மாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு கவிதை மழை சொல்லுங்க. இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இலக்கண சுத்தமா அந்த அம்மா சோறாக்கு. இந்த மனுஷன் நேத்தே கவிதை படிச்சாரு, இன்னைக்கும் படிப்பாரு அப்படின்னு இலக்கண ஏங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குதுங்க. இது தெரியாம நாம் என்ன பண்ணி இருக்கிறோம், எங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி, அதுக்கு மோகன சுந்தரம் வரணும், சாந்தாமணி வந்து பேசுனாதான் மகிழ்ச்சியா? வீட்டுக்குள்ள பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இப்ப இவ்வளவு தூரம் நான் ஒரு வெற்றியடைந்த பெண்மணியா நான் வளம் வர்றேன். என்னை சகோதரர் அறிமுகப்படுத்தும் போதும் கூட சொன்னாரு, கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்கன்னு. உண்மைதாங்க, உங்க மாவட்டத்துக்கு நீங்க பேசுற தமிழும் எங்க கொங்கு மாவட்டத்தில் நாங்க பேசுற தமிழும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நாங்க எல்லாமே மரியாதையா பேசுவோம். அப்பா நாங்க என்ன மரியாதையெல்லாம் பேசுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வட்டார வழக்கு வேற, எங்க வட்டார வழக்கு வேற. நாங்க சாப்பிட்ற பொருளா இருந்தாலும் கூட சாப்பாடுங்க, குழம்புங்க, ரசமுங்க இருக்குதுங்க, போட்டுக்குங்கன்னு மரியாதையா சொல்லுவோம். அட யாராச்சும் கொலை பண்றோம்னு வைங்க, கொலையுங்க, செய்யறமுங்கோ, வெட்டுறமுங்கோ, புதைக்கிறமுங்கோ, எரிக்கிறமுங்கோன்னு கொலை செய்யறதையும் கூட மரியாதையா தான் பேசுவாங்க. இது எங்க ஊர் வழக்கம்.
நீங்கள் இதை அப்படியே இந்த வாசகம் எடுத்துட்டு எங்கள் ஊரில் காய்கறி மார்க்கெட்டில் நாங்கள் போய் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டோம்னு வைங்க, எங்கள் ஊர் அக்கா சொல்லு கண்ணு கட்டு 10 ரூபா, கட்டு 15 ரூபா. இங்கே இந்த வாசகத்தை எடுத்துட்டு உங்கள் ஊர் அதை தாண்டி சென்னையில் வந்து எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. வார்த்தை ஒன்று தான் இல்லைங்களா? எங்கள் ஊரில் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு கேட்டால் அந்த அக்கா சொல்லு உருளைக்கிழங்குக்கு விலை சொல்லு கிலோ 30 ரூபா 35 ரூபாய்ங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்கள் ஊரையும் சென்னைக்கும் போய் எப்படி உருளைன்னா என்ன சொல்லுவீங்க? இது நம்ம மார்க்கெட்டு, எப்படி வேணாலும் உருளும்பீங்க. வார்த்தை ஒன்று தான் இல்லைங்களா? ஆனால் போய் சேர இடத்துக்கு அது மாறுது இல்லையா? அப்போ அந்த கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுனால உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. வெளிநாடெல்லாம் போனால் பேசி முடிச்ச பிறகு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க, கண்ணீர் விடுவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஊரை தாண்டி பல மைலுக்கு அப்பால் வந்து இருக்கிறோன்னு நினச்சோம், உங்கள் பேச்சை கேட்ட உடனே நம்ம ஊருக்கே வந்துட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உண்மையிலேயே அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலேயுமே நமக்கு கிடையாதுங்க. ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குது, அதை தெரியாமல் நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் தம்பி சொன்னதில் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு. கூட்டு குடும்பமாக அன்னைக்கு இருந்தோம், உண்மைதாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். வீடே நம்மளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சுங்க. வீட்டுக்கு என்ன வச்ச? முதல்ல படின்னு வச்சு கட்டினோம், அடுத்தது நடைன்னு வச்சோம். இந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லைங்க இன்னைக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால் கட்டுறதுக்கு படின்னு பேர் வச்சோம், அதுக்கடுத்து நடை அப்படின்னு வச்சோம், அதுக்கடுத்து கூடாரம்னு வச்சோம். இன்னைக்கு இதெல்லாமே கிடையாது, வழக்கல் இல்லை. படி, வாழ்க்கையை படி, நடை, படித்தபடி நட, கூடாரம், எல்லாரும் கூடி உட்கார்ந்தோம். கூட்டு குடும்பமா, அக்கா தங்கச்சி நங்கையா கொழுந்தியா மாமனாரு மாமியா மச்சாண்டாரு. ஏங்க இந்த உறவு சொல்லெல்லாம் நம்மளோட தமிழில் தாங்க இருக்குது, தமிழில் தான் இருக்குது. வேற மொழிகளில் இருக்குதா இந்த மாதிரி நங்கையா கொழுந்தியா நாத்தனாரு மச்சாண்டாரு? வேற மொழியில் இருக்குங்களா? வேற மொழியில் 2 வார்த்தை தான் இருக்கு, அங்கிள் ஆண்டி. அப்பங்கூட பிறந்தாலும் அங்கிள், அம்மா கூட பிறந்தாலுமே ஆண்டி. இந்த சொல்லுதான் தமிழில் தாங்க இவ்வளவு உறவு சொல் இருக்கு. ஆனால் இதில் வருத்தம் என்ன தெரியுங்களா? இனி 2055க்கு பிறகு இந்த உறவு சொல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். 2 சொல்லுதான் இருக்கு, அங்கிள் ஆன்டி என்ற 2 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லி உலக ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா நம்ம எத்தனைய இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த கூடாரத்தில் எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேலி கிண்டல் இதெல்லாம் பேசி விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, புரிதல்னா என்ன, இப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் இல்ல. இன்னைக்கு இந்த வீடு இப்படி கட்டுறோமா? நட வச்சு கட்டுறோமா? படிக்கட்டு வச்சு கட்டுறோமா? கூடாரம் வச்சு வீடு கட்டுறோமா? இல்லையே, மாறி போச்சே. அட்டாச்சு அவுட் ஹவுஸ், இந்த 2 தான் இன்னைக்கு. கட்டும் போதே அட்டாச்சு பாத்ரூம் அவுட் ஹவுஸ் போட்டு கட்டுறோம். ஏன் அட்டாச்சில் இருக்க வேண்டியவங்களை எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சிடறோம். அவுட்டரில் இருக்க வேண்டிய கழிவறையும் குளியலறையும் கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ள வச்சோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.